இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக மாங்காய் கறி தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணி சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்லிக் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நம்ம எடுத்து வச்சு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சீரகம் வெந்தயம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் வேக வச்ச மாங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எடுத்து வச்ச கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெள்ளத்தை சேர்த்து மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனால் கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக சோம்பு பொடி சேர்த்து இறக்கணும். அட்டகாசமான மாங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.